பருமடைந்த பெண்களுக்கு பாவாடை தாவணியை நம் முன்னோர்கள் அணிய சொன்ன ரகசியம் தெரியுமா? அற்புதமான பதிவு. பெண்களுக்கும் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் கவனத்திற்கும் தவறாமல் தவிர்க்காமல் முழுவதும் படிக்கவும். பாவாடை தாவணி அணிந்த பெண்களுக்கு இன்று நவநாகரிக உடைகள் எத்தனை எத்தனை அப்பப்பா, கூடவே அத்தனை அத்தனை நோய்களும். அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் பூப்படைந்ததிலிருந்து பாவாடை தாவணி கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பின்னர் சில வருடங்கள் கழித்து சேலை கட்டினார்கள். இதற்கு காரணம் என்னவென்று எப்போதாவது யோசித்தது உண்டா நீங்கள்? பாவாடை தாவணி மற்றும் சேலை அணியும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்போதோ அந்த இடத்தை காற்றோட்டம் படாமல் ஜீன்ஸ், டி-ஷர்ட், சுடிதார் என்று போட்டுக்கொண்டு கொள்வதால் கர்ப்பப்பை உஷ்ணம் அடைந்து அந்த உஷ்ணம் வெளியேற வழியின்றி உடலே கர்ப்பப்பையை காக்க நீர்க்கட்டியை கர்ப்பப்பைக்குள் ஏற்படுத்தியில் உஷ்ணத்தை குறைக்க முயற்சி செய்கிறது. கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கொண்டவர்க்கு உடல் மொழியை கற்றுக்கொள்ள நேரமில்லை. ஆதி காலத்தில் பெண்கள் வீட்டினை சாணமிட்டு மொழுவுவார்கள். அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி. வயிற்றினை அழுத்தி மண்டியிட்டு வேலை செய்யும் பொழுது நரம்புகளும் இடுப்பு எலும்புகளும் வலுப்படும். இன்றோ அனைவருக்கும் உட்கார்ந்து மற்றும் நின்று கொண்டு செய்யும் வேலை. ஐடி சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் என்று மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்யும் பணிகளிலேயே ஈடுபடுகின்றனர். இதனால் இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. ஆகையால் ஹார்மோன்களும் சரிவர இயங்குவதில்லை. இரவில் கண் முழித்து பல வேலை செய்து பகலில் தூங்குவதினால் உடல் வெப்பம் மிகும். இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களின் வயிற்றுப் பகுதிகளே. தயவு செய்து ஒன்றை மட்டும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நாகரீகம் வளர்ச்சி என்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் போதும் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் 10 அடி பின்னோக்கி செல்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.